ஹாய் ஹலோ வணக்கம் மகளே. ஸோ இன்றைக்கி நம்ம ஈவினிங் டைமுக்கு ஒரு கிறிஸ்பியான கார்ன் சீஸ் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல இதுக்கு ஒரு 4 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த அவிச்ச உருளைக்கிழங்கை நல்லா அமுக்கி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கணும். அடுத்து கார்னை ஒரு கையளவுக்கு எடுத்து சாப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ சாப் பண்ண கார்ன் இதில் ஆட் பண்ணிக்கணும். தென் கேப்சிகம், அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1/2 ஸ்பூன் ஆர்கானோ, அப்புறம் 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளக்ஸ், அப்புறம் இந்த அளவுக்கு கொத்தமல்லி இலை. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ண இதுலேருந்து இந்த அளவுக்கு எடுத்து அதுக்குள்ளே இந்த மாதிரி சின்ன துண்டு சீஸ் வச்சு நல்லா உருண்டையாக பால் சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் இந்த மாதிரி பால் சைஸுக்கு உருட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னால் இதை வந்து கார்ன்ஃப்ளவர் தண்ணியிலே ஒரு டிப் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரெட்டோட ஸ்க்ரப்ஸ்லேயும் ஒரு டிப் பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். நல்லா இந்த அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் நம்ம டிப் பண்ணி வச்சுருக்க சீஸ் பால்ஸை இதில் போட்டு பொரிக்க போகிறோம். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா பக்கமும் வேகிற வரைக்கும் நல்லா திருப்பி போட்டு பொரித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கப்புறம் இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடணும். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிற எல்லா சீஸ் பால்ஸையும் இதே மாதிரி பொரித்து எடுத்தால் போதும். ஈவினிங் டைமுக்கு ஒரு சூப்பரான கார்ன் சீஸ் பால்ஸ் ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேவரட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து வர வீடியோவில் நாங்கள் அதையும் ட்ரை பண்ணுறோம்.